Hi student, today we are going to see exercise 5.1 second sum. Determine whether the sets of points are collinear. So ஒரு பாயிண்ட் வந்து collinear-ஆ இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி previous வீடியோல சொல்லியிருக்கேன். பாருங்க, 3 or more points lie on the same plane. இப்ப ஒரே லைன்ல 3 இல்லைன்னா 3க்கு மேல ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து collinear points னு சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரே லைன்ல 1 2 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 3 பாயிண்ட்ஸும் lie on the same plane அப்படினு சொல்றனால அது lie on the straight line அப்படிங்கறனால அது என்னது collinear points அப்படினு சொல்றோம். சோ இங்க 3 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி இது collinear points அப்படினு சொல்ல போறோம். சோ இத வந்து collinear-ஆ இல்லையா அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் let a of இது வந்து a, b plus c. அடுத்தது b c plus a. அடுத்தது c a plus b. சோ இது abc. இப்போ நம்ம இது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் 0-ஆ இருந்தா இட்ஸ் a collinear. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் not equal to 0-ஆ இருந்தா இட்ஸ் not a collinear. சோ செக் பண்ண போறோம். அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC is equal to formula 1/2 x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். சோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இந்த ஃபார்முலா இது வந்து இது x1 y1, இது வந்து x2 y2, இது வந்து x3 y3. so 3 or more points lie on the straight line அப்படினு சொல்றோம். சோ அதான் collinear. அப்ப x1 y1 அப்ப a, b plus c. first one a, இரண்டாவது b plus c, அடுத்தது b c plus a, அதாவது x2 y2, அடுத்தது x3 y3 c a plus b, மறுபடியும் x1 y1 a b plus c. சோ அப்ப 1/2 இத மல்டிப்ளை பண்ணனும். அப்ப a of c plus c அப்படினா a into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா a கூட இந்த c plus c மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இது வந்து பிராக்கெட் இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சீங்க, மிஸ்டேக் வர சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் மைனஸ் செகண்ட் பிராக்கெட். சரி, இப்போ a of c plus c மீனினா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். சோ a கூட c, அப்ப ac மறுபடியும் a கூட a பிளஸ், அப்ப பிளஸ் a ஸ்கொயர். அப்ப ac பிளஸ் a ஸ்கொயர். இந்த c பிளஸ் c இருக்குல, அது கூட a வை மல்டிப்ளை பண்ணிட்டேன். a into c ac பிளஸ் இருக்கு a into a a ஸ்கொயர். அடுத்த டைம் இது கூட b யை மல்டிப்ளை பண்ணும். சோ b into a b பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் b into b ஸ்கொயர். அடுத்தது இன்னொரு டைம் c into b plus, அத நான் கீழ எழுதுறேன் பாத்துங்க. c into b, அப்ப cb அப்படிங்கிறது என்ன, bc ன்னு எழுதலாம். c into c c ஸ்கொயர். சோ c ஸ்கொயர். அடுத்து இங்க இது முடிச்சாச்சு, 3 முடிச்சாச்சு. அடுத்து இந்த சைடு எழுதணும், கீழ இருந்து மேல b plus c into b. அப்ப b plus c into b னா இந்த b கூட இந்த b plus c மல்டிப்ளை பண்ணும். b into b ஸ்கொயர். அடுத்து b into c plus bc. அடுத்தது கீழ இருந்து மேல c into c c ஸ்கொயர், a into c ac plus ac. அடுத்து கீழ இருந்து மேல a into a ஸ்கொயர், அடுத்து பிளஸ் b into a ba அப்படிங்கறது ab. எப்பவுமே ஆல்பபெட்டிக்ல எழுதுங்க. ஓகே, அடுத்து 1/2 இது வந்து அப்படியே எழுதலாம். ac plus a ஸ்கொயர் plus ab plus b ஸ்கொயர் plus bc plus c ஸ்கொயர். அப்படியே நேரா எழுதிடுறேன். இங்க மைனஸ் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற பிளஸ் எல்லாம் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். சோ பிளஸ் b ஸ்கொயர், பிளஸ் எல்லாமே மைனஸ், மைனஸ் எல்லாமே பிளஸ். இங்க மைனஸ் கிடையாது, எல்லாமே பிளஸ். சோ இங்க இருக்கிற பிளஸ் எல்லாமே என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்,
minus b square minus bc minus c square minus ac minus a square minus ab close the bracket. இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பிளஸ் ac இருக்கு, மைனஸ் ac இங்க இருக்கு. இங்க பிளஸ் a ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் a ஸ்கொயர் இங்க இருக்கு. அடுத்து இங்க பிளஸ் ab இருக்கு, மைனஸ் ab இங்க இருக்கு. அடுத்து இங்க பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் b ஸ்கொயர். அடுத்து இங்க பிளஸ் bc இருக்கு, இங்க மைனஸ் bc இருக்கு. அடுத்து இங்க பிளஸ் c ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் c ஸ்கொயர். இப்ப எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு பாருங்க. சோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. சோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆனா அதனோட வேல்யூ என்ன? 0. சோ 1/2 into 0 அப்ப equal to 0. 1/2 into 0 0. Therefore area of the triangle ABC is equal to 0. So 0 வந்தனால the given points are collinear. Suppose 0 வராம வேற நம்பர் வந்துச்சுன்னா is not a collinear அப்படின்னு எழுதணும். Thank you.